ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் பண்ணுறதுக்காக சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நெய் விட்டு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் அண்டு தான் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கழுவி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி புதினா பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஒரு வதக்குனதுக்கப்புறமா 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா மெயின் ஹீரோ உள்ள வராரு மட்டன். ஸோ இது கழுவி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் அண்ட் மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி, ஸோ அப்போ வந்து 3 டம்ளருக்கு, ஸோ 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டு நல்லா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் ரிமைனிங் அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். கூடவே எலுமிச்சம்பழமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் கம்மியாக வச்சு ஒரு 1/2 அன் ஹவரில் எடுத்தோம்னா சூப்பரான